அவர் சொன்ன இடம் இதானே? அவர் இந்த பக்கம் தான் வருவாருன்னு சொன்னாரு. மாப்பிள்ள, ஒருவேளை அவங்க 2 பேரும் நம்மளை கூட்டிட்டு போகாம அவங்களே பணத்தை எடுக்க போயிருப்பாங்களோ? சும்மா இருங்க அத்தை. கிரி பெரிய மனுஷன், சேருமதுரை மாதிரி சில்லற கிடையாது. கண்டிப்பா அவர் நம்மள ஏமாத்த மாட்டாரு. யோ மாப்பிள்ள, ஒருத்தவங்களோட உண்மையான நேர்மை என்னன்னு பணம் வந்தாதான் மாப்பிள்ள தெரியும். என்னத்த நீங்க நல்லது நடக்கும் நம்புவோம். நமக்கு வேற வழியே இல்ல. மாப்பிள்ள, அது வருதே அந்த ஆம்புலன்ஸா இருக்குமோ? பாப்போம் பாப்போம். பார்க்கலாம் வா. அத்தை இப்படி நடு ரோட்ல நிக்காதீங்க, வாங்க வந்து போர் பண்ணிடுங்க. இங்க நின்னுட்டு இருந்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல நீங்க ஏறதுக்கு பதிலா ஆம்புலன்ஸ் உங்க மேல ஏறிடும். வாங்க. விடியா? நிறுத்துங்க நிறுத்துங்க. வணக்கம் சார். ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க. அச்சா வாங்க 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 வந்து ஏறுங்க. நீ முன்னாடி ஏறு. பாபா சீக்கிரம் வா. போங்க சார். நம்ம கூட இந்த பக்கம் இல்லையே சார், அந்த பக்கம்ல இருக்கு. பட்டப்பகல்ல அங்க ஆம்புலன்ஸ்ல போய் இறங்குனா அந்த ஏரியா முழுக்க தெரிஞ்சிரும். சிட்டிக்குள்ளேயே சுத்திட்டு இருட்டினதுக்கு அப்புறம் அங்க போனோம்னா எந்த பிரச்சனையும் வராது. அப்ப அது வரைக்கும் நாங்களும் இந்த வண்டியிலேயே சுத்தணுமா? வேண்டாம் வேண்டாம், போற வழியில எங்கேயாவது இறக்கி விடுறேன். கிருஷ்ண வீட்டுல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஐயோ சார், இனி எதுக்கு சார் அந்த வீட்டுக்கெல்லாம் போய்கிட்டு? நேரா போய் பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வேலையை பாத்துக்க வேண்டியது தானே சார்? எப்ப என்ன செய்யணும்னு சொல்ல வேண்டியது நான், நீங்க இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கு இல்ல சார், சூட்டோட சூட்டா மிரட்டி அந்த இடத்த கேட்கலனா இந்த முதலாளி திரும்பவும் மயக்கம் போட்டுருவாரு சார். சார் சிரிக்காதீங்க சார். மொட்டை மாடியில வடாம் காய போட்டுட்டு காக்காவுக்கு காவல் நிக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல உங்க ரூம் வாசல் முன்னாடி நின்னுகிட்டே இருந்தோம். உங்ககிட்ட சொல்லுங்க சொல்லுங்கன்னு எத்தனை வாட்டி கேட்டோம். கடைசி வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லையே சார். சீட் எடுக்க போற கிளி திரும்பவும் பெட்டிக்குள்ள வருங்கிற நம்பிக்கை இருந்தாதாயா ஜோசியக்காரன் பொட்டியை திறப்பான். எனக்கு உங்க மேல அந்த நம்பிக்கையே வரலையே. இத பாரு, இனிமே அந்த பணத்தை பத்தி யாரும் பேசக்கூடாது. அது எப்படி சார்? கிருஷ்ணன் சார் வீட்டுல 15 கோடி ரூபாய் டிடி இருக்கு. அந்த பசங்களை கூப்பிட்டு மிரட்டினா 15 கோடி ரூபாய் நம்ம கைக்கு வந்துருன்னு ஐடியா கொடுத்ததே நான் சார். ஆனா அந்த பணத்துக்காக இப்ப நான் தான் எல்லாருக்கிட்டும் கையெழுந்து பிச்சைக்கார மாதிரி நிக்கிறேன். தொலைச்சு போடும் தொலைச்சு. என்ன சார் அடிக்கிறீங்க? அதை மட்டும் நீ செய்யாம இருந்திருந்தா இந்நேரம் கிருஷ்ணனை புதைச்ச இடத்துல ஒரு பொட்டி கடை வந்திருக்கும்டா. நீதான்டா அதெல்லாம் கெடுத்த. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேசுறியா நீ? எப்படியும் சேருமத்துறையிட்டேந்து ரத்தனம் பணத்தை மீட்டு கொடுத்துருவான்ற நம்பிக்கையோட தான் நான் இருந்தேன். ஆனா இப்ப எல்லா நம்பிக்கையும் என் கையை விட்டு போயிடுச்சு உமா. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நீங்க எப்படி பேசினது இல்லையேங்க. அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்னு நம்புறதுக்கு 4 விஷயம் இருந்துச்சு. இப்ப எல்லாமே கதைக்கு உதவாதுன்னு தெரிஞ்சு போச்சு. கடைசியா மிச்சம் இருக்கிறது சேர்முத்துறைகிட்ட இருக்கிற நம்ம பணம் தான். இப்போ அதுவும் போயிடுச்சு. கிரி எதுக்காக சேர்முதுரையை கடத்தணும்? அந்த பணத்துக்கு ஆசைப்பட்ட அவன் போலீஸ்ல தப்பிச்சு வந்திருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல உமா. இனி அந்த பணம் நம்ம கைக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்பாவே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காருடா. இந்த நேரத்துல நீ நம்பிக்கையா 4 வார்த்தை பேசாம ஏன் பயமுறுத்துற மாதிரி பேசுற? அம்மா, 2 நாள் கோபாலகிருஷ்ணனுக்கு பணத்தை எடுத்து வைக்கணுமா? அவர் தூண்டிவிட்ட ஷேர் ஹோல்டர்ஸும் பணத்தை கேட்டு நிக்கிறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட டெபாசிட்டர்ஸும் இப்ப பணத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்ம உடனே சால்வ் பண்ணணும். இல்லனா மீடியாவிலையும் நம்ம மானத்தை வாங்கிடுவாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட், கோர்ட்டு, கேஸ்ன்னு நம்மளை கேவலப்படுத்துவாங்கம்மா. இந்த பிரச்சனை வெளியே வந்துச்சுன்னா நம்மளால வேற எந்த பிசினஸுமே பண்ண முடியாது. வெளியில 5 பைசாவுக்கு நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஒன்ன தொட்டு ஒண்ணுன்னு எல்லா இடத்துல இருந்தும் பிரச்சனை வந்து நிக்குது. இருக்கிற இடத்தையும் நம்மளால விற்க முடியல. எப்படித்தான் எல்லாத்தையும் செட்டில் பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. சரவணா, இப்போதைக்கு
எல்லா பிரச்சனையும் தீரணும்னா எவ்வளவு பணம் தேவைப்படும்? எப்படியும் 20 கோடி ரூபாய் தேவைப்படுமா? இடையில ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. நான் வீட்டு விட்டு போயிருக்க கூடாது. எதையும் யோசிக்காம நான் பண்ண முட்டாள்தனத்தால இவ்வளவு நாள் நம்ம சம்பாதிச்ச பேரு, பணம், புகழ் எல்லாம் எல்லாம் அழிய போகுது. எங்க அப்பாவோட பேராசையும் என் அக்காவோட முன் கோபமும் தான் மாமா எல்லாத்துக்குமே காரணம். நீங்க எல்லாரும் மன்னிச்சாலும் நாங்க பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமே இல்ல மாமா. பூமிகா, திரும்ப திரும்ப யார் காரணம் என்ன காரணம்னு பேசிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இப்ப என்ன செய்ய போறோம்? இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறோம்? அது சொல்லுங்க. நம்ம அவசரத்துக்கு எந்த இடத்தையும் விற்க முடியாது. இருக்கிற ஒரே ஒரு வழி எல்லா இடத்தையும் சேடுகிட்ட அடகு வச்சு பணத்தை புரட்டுறதுதான். மாமா 20 கோடி வேணும்னா 25 கோடி மதிப்புள்ள டாக்குமெண்ட்டை வைக்கணும். நம்ம பசங்களுக்காக சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் அடகு வைக்கணுமா? எனக்கு கஷ்டமா இருக்குங்க. எனக்கு இதை சொல்றதுக்கு மனசு தாங்கல உமா. செங்கல்லையும் மண்ணையும் விட வாக்கு சுத்தமும் நம்பிக்கையும் தான் நாம சேர்த்து வச்சிருக்கிற சொத்து. இதை காப்பாத்தினா பொன்னும் பொருளும் தன்னால வந்துடும். சொத்து முக்கியமா இல்ல மான மரியாதை முக்கியமான்னு இப்போ நாம தான் முடிவெடுக்கணுமா? அண்ணா நகர் இடத்தோட டாக்குமெண்ட். இது போரூர் இடத்தோட டாக்குமெண்ட். இது சின்மியா நகர் இடத்தோட டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் குன்றத்தூர் இடத்தோடது. இது இது வந்து இந்த வீட்டோட டாக்குமெண்ட். இதை மட்டும் காப்பாற்ற முடியுமான்னு பாருங்க. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினதுக்கு என்ன நம்பி வந்த உங்ககிட்டயும் நம்மள நம்பி வந்த மருமகங்ககிட்டயும் நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மாமா, என்ன மாமா? ஏங்க நீங்க கண் கலங்குறீங்க? இத பாருங்க, நீங்க தாங்க எங்க சொத்து. மத்தது எல்லாம் எல்லாம் நீங்க சம்பாதிச்சு கொடுத்தது தானே. அது எதுவுமே எங்களுக்கு தேவையில்லைங்க. எனக்கு எனக்கு நீங்க போதும், நம்ம பசங்க போதும். இதோ இத பாருங்க, நம்ம மருமகளுங்க. இவங்களை தவிர வேற சொத்து எதுக்குங்க? போயிட்டு வாங்க, எந்த வருத்தமும் இல்லாம பணத்தை வாங்கிட்டு வாங்க. நம்ம நிம்மதியா இருக்கலாம். போயிட்டு வாங்க. இது போதும்மா, இது போதும். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க எல்லாரும் என் கூட இருக்கணும். என்ன என்னங்க? என்ன மன்னிச்சிரு. வாடா சரவணா,
காஃபி சாப்பிட்டு போங்க வாங்க. ஏமா செக்கப்புக்கு போனீங்களா? போனோங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் எல்லாமே நார்மலா இருக்குன்னு தான் சொன்னாங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல மாப்பிள்ளைய பார்த்தோங்க. அவர் எதுக்குமா அங்க வந்தாரு? திலீபனுக்கு ஏதோ வேலையா இருந்ததுனால கவிதாவை செக்கப்புக்கு இவர் தான் அழைச்சிட்டு வந்தாரு. அவர் இவளை பார்த்தாரா? பார்த்தாரு. எதிரெதிராதான் உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே கண்டுக்காத மாதிரி தான் இருந்தாரு. ஏய், முதல்ல நல்ல விஷயத்த சொல்லுடி. அப்படி என்னமா நல்ல விஷயம் நடந்துச்சு? ஏய், என்னதான் நடந்ததுன்னு சொல்லி தொலைங்களேன். இங்க பாருங்க, மாப்பிள்ளையையும் அவந்திக்காவையும் பார்க்க வைக்கிறதுக்காக சம்பந்தி அம்மாவும் மருமக பொண்ணுங்களும் திட்டம் போட்டுதான் மாப்பிள்ளை கவிதா கூட அனுப்பி வச்சிருக்காங்க. சரி, இவங்க 2 பேரும் பேசிக்கணுங்கிறதுக்காக தான் நானும் கவிதாவும் விட்டுட்டு வெளியே போயிட்டோம். அப்புறம் அப்பா, நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு அங்க ஒண்ணுமே நடக்கல. நான் கால் தடிக்கு கீழே விழ போனேன். நட்ராஜனை தாங்கி பிடிச்சாரு. அதுல அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அவருக்கு என் மேல பயங்கர பாசமா, அதனாலதான் என்ன தாங்கி பிடிச்சாராமா. சரிம்மா, டைவர்ஸ் பண்ண போறவ தானே, எங்கேயோ விழுந்துட்டு போறா, நமக்கு என்னன்னு விடலையே. அவர் எதுக்கு தாங்கி பிடிக்கணும்? அதையும் நான் கேட்டேனேப்பா. என் மேல பாசம் இல்லைனாலும் குழந்தை மேல பாசம் இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்ன சொன்னாரு தெரியுமா? என் முன்னால யார் விழுந்திருந்தாலும் நான் இப்படிதான் தாங்கி பிடிச்சிருந்திருப்பேன். இதை வச்சுலாம் நீ ஒன்னும் கற்பனை பண்ணிக்காதன்னு சொல்லிட்டாரு. சரிம்மா, அவர் மனசுலயும் ஒரு வீம்பு இருக்கும்ல, அதான் அப்படி பேசியிருப்பாரு. அவருக்கு இவ மேல இன்னும் கோவம் தீராம இருக்குங்க. இவளுக்கு என்னங்க, அவரை பார்த்ததும் நல்லா பேச வேண்டாமா? சரி, நாங்க தனியா விட்டுட்டு போனப்பவாது நல்லபடியா அனுசரிச்சு பேச வேண்டாமா? எனக்கு என்ன போச்சுன்னு உக்காந்து இருந்தா அவர் என்னங்க பேசுவாரு? தப்பு பண்ணவ இவதானங்க பேசணும். இவளே வீம்பா இருந்தா அவரே வலிய வந்தா இவகிட்ட பேசுவாரு. ஐயோ அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இதை இப்படி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்ப? நீயும் மாப்பிளையும் ஒன்னா சேர்ற வரைக்கும் பேசுவேண்டி. ஏங்க, இவ கிடக்குறாங்க, நீங்க அவர்கிட்ட சும்மா ஒரு வார்த்தை போன் பண்ணி பேசுங்க. என்னடி பேச சொல்ற? ஏங்க, சும்மா நீங்க என்ன கேள்விப்பட்டீங்களோ அதையே பேசுங்க. இதெல்லாமா உங்களுக்கு சொல்லி தரணும்? சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் சேர்த்து வாழ வைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு காட்டிக்க வேண்டாமா? அதையெல்லாம் இவளுக்கு செய்ய தெரிஞ்சிருந்தா ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காதுங்க. ஏங்க, நாமளாவது அப்படி இப்படியே நடந்துக்கலன்னா அப்புறம் திரும்பவும் கோர்ட்ல போய் தாங்க நிக்கணும். நீங்க போன் பண்ணி பேசுங்க அவர்கிட்ட. சும்மாவே அவர் மூஞ்ச தூக்கி வச்சுப்பாரா? நம்ம போய் அவர்கிட்ட கெஞ்சணுமா? இந்த பந்ததாம எனக்கு பிடிக்கவே இல்ல. நீ சும்மா ரெடி. ஏங்க, நீங்க போன் பண்ணி பேசுங்க. பேசுங்க மாப்பிள்ளை கிட்ட. இவரு வேற. ஹலோ மாப்பிள்ள, நான் ராஜாராம் பேசுறேன். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நான் ஆபீஸ்ல இருக்கேங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா கூப்பிட்டீங்களா? இல்ல, உங்களை கிளினிக்ல பார்த்தேன்னு அவந்திகா சொன்னா. அப்ப அவ கீழே விழ போனா நான் தாங்கி பிடிச்சேன். இதுக்கு மேல இதுல ஒண்ணுமே கிடையாது. என் எதிரில யாரு கீழே விழ போனாலும் நான் இதே தான் செஞ்சிருப்பேன்னு அப்பவே அவகிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நீங்களும் ஒரு வார்த்தை தெளிவா சொல்லிடுங்க. என்னங்க மாப்பிள்ளை என்னங்க சொன்னாரு? நல்லதான் பேசினாரு. அப்பா மேல பாசம் உள்ளவர் இல்லையா, அதனால அவந்திகா மேல இன்னும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்காரு. அப்பா, நல்லா சமாளிச்சு பேசுறீங்க. அவர் என்ன சொல்லிருப்பாருன்னு நான் சொல்லவா? அவ கீழே விழப்போனா நான் தாங்கி பிடிச்சேன். இதுக்கு மேல இதுல ஒண்ணுமே இல்ல. என் எதிரில யார் கீழே விழ போயிருந்தாலும் இதைத்தான் நான் செஞ்சிருப்பேன். அப்பவே அவகிட்ட இதை நான் தெளிவா சொல்லிட்டேன். எதுக்கும் நீங்க இன்னொரு தடவை தெளிவா சொல்லிடுங்க. இதைத்தானே அவர் சொன்னாரு. அவரால என்ன முழுசா வெறுக்க முடியாதுப்பா. அவருக்கு என் மேல இருக்கிற காதல அவரால அழிக்க முடியாதுன்னு அவருக்கே நல்லா தெரியும்பா. கொஞ்சம் உள்ள வாங்க சிவராமன். எக்ஸ்கியூஸ் மீ சார். கூப்பிட்டீங்களா சார்? நம்ம பணத்தை பதுக்கி வச்சிருக்கிற சேர்மதுரைய டிசிகிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டான் சார். அப்ப நமக்கு வர வேண்டிய 15 கோடி எப்போ எப்படி வரும்னே தெரியல. அப்பா வேற வெளியில பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு. ஐயா மாமாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. கம்பெனியை காப்பாத்துறதே பெரிய விஷயம்ன்ற நிலைமையில தான் இப்ப நாம இருக்கோம். சரக்கு அனுப்புறதுக்கு வாடகையெல்லாம் பாக்கி இல்லாம வசூல் பண்ணிடுங்க. சரிங்க சார். அப்புறம் ஸ்டாஃப் சம்பளத்துக்கெல்லாம் என்கிட்ட பணம் கேட்காம நீங்களே கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க சார். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். என்ன சார் நீங்க எப்படி சொல்றீங்க? இது நம்ம கம்பெனி சார். உங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன் சார். தேங்க்யூ. பரவாயில்ல சார், நான் வரேன் சார். அப்போ இவனுக்கு ரொம்ப நாளைக்கு கதையை ஓட்ட மாட்டானுங்க.
மூழ்கிற கப்பல்ல ரொம்ப தூரம் போக முடியாது. சுருட்ட முடிஞ்சதை சுருட்டிக்கிட்டு இங்கிருந்து ஓடிட வேண்டியதான். ஐயோ 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 கடவுளே, நல்ல மனுஷங்களை ஏன் இப்படி ஓயாம சோதிக்கிற? உனக்கு ஏதாவது குறை வச்சாங்களா? இல்ல நம்பி இருக்கிற உன்னை கைவிட்டாங்களா? தான தர்மம் பண்றவங்க கிட்ட இருந்து இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டா அப்புறம் எங்களை மாதிரி ஏழை பாழைங்கெல்லாம் யாரை நம்பி பொழைப்போம்? சேர்முதுரையோட சேர்ந்து அந்த 15 கோடியும் போயிட்டா இந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? கடவுளே, உனக்கு கண்ணு அவிஞ்சு போச்சா? ஐயோ பாருங்க அத்தை, நாங்களே நொந்து போய் எரிச்சல உட்காந்துருக்கோம். தேவையில்லாம ஒப்பாரி வைக்காதீங்க, பேசாம போய் உட்காருங்க. ஐயோ, என்னால தாங்க முடியல பிரபா. அந்த கிரி இப்படி நடு வீட்டுல மண்ணள்ளி கொட்டுறதுக்காக தான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சானா? போலீஸ்காரங்களா என்ன பண்றாங்க? அவங்களுக்கு சம்பளம், ஜீப்பு, அதுக்கு டீசல். ரத்னம், உட்காருப்பா. என்னப்பா அது? போலீஸ் காவல் எல்லாம் மீறி எப்படி அந்த கிரி எப்படி ஒரு காரியத்தை செஞ்சா? எப்படி ஹாஸ்பிடலுக்குள்ள வந்தா? அவனுக்கு ஆஸ்பத்திரிக்குள்ளேயே உளவாளிங்க இருந்திருக்காங்க. இன்ச் பை இன்ச்சா அங்க நடக்கிறதெல்லாம் அவனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அத பத்தி நான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பணம் எங்களுக்கு திரும்ப கிடைக்காதா? ஏங்க அப்படி நெகட்டிவா யோசிக்கிறீங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவனு அந்த பணத்தை கொண்டு போய் சட்டுன்னு எங்கேயும் மாத்த முடியாது. சீக்கிரமே அவங்களையும் பிடிச்சிருவோம், அந்த பணத்தையும் கைப்பற்றிடுவோம். உங்க மேல எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு மாமா. என்னடா இன்னும் இழுக்கிற? ஐயோ, நான் எந்த அர்த்தத்திலையும் அப்படி சொல்லல மாமா. நீங்க சொல்ற மாதிரி அந்த பணம் நமக்கு கிடைச்சாலும் நாம மட்டும் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன மாமா பண்ண முடியும்? நாம அந்த முறைப்படி கணக்குல இருந்து எடுத்த பணம், ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி ஏதாவது நடைமுறை சிக்கல் வந்தா கூட அதை சரி பண்ணிக்கலாம். சரிக்கா, மாமா எங்க? ஃபைனான்ஸ் கம்பெனில பெரிய பிரச்சனை கிளம்பி இருக்குப்பா. அதெல்லாம் உடனே சரி பண்ணியாகணும். அதுக்காக எங்க கிட்ட இருந்து சொத்து பத்திரங்க எல்லாத்தையுமே அடகு வச்சு சேட்டு கிட்ட பணம் வாங்க போயிருக்காரு. எங்களுக்கு தராம சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் சேட்டுக்கிட்ட போயிடுச்சா? எங்கேயோ ஒரு இடத்துல ஏமாந்துட்டாங்க. அன்னைக்கு அந்த பணத்தை கைப்பற்றி இருக்கணும். அப்படிலாம் நீங்க சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம் மாமா. பணம் கொடுக்க வேண்டாம் தானே நீங்க சொன்னீங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பணத்தை கொடுத்துருவோன்னு நாங்க தானே பிடிவாதமா இருந்தோம். அதுக்கு பிறகு உங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் உயிரை கொடுத்து தானே வேலை பார்த்தீங்க. அதெல்லாம் நாங்க குறைய சொல்ல மாட்டோம் மாமா. இப்ப கூட ஒரு பிரச்சனையும் இல்ல. சேட்டு கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்த உடனே எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவோம். சேர்மதோர கிட்ட இருந்து பணம் சீக்கிரம் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் வட்டி கட்ட வேண்டியது 5 கோடிக்கு தானே. அதையெல்லாம் சமாளிச்சுக்கலாம். நீங்க இவ்வளவு தூரம் எனக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அத நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா ரத்னம்? மாமா வரத்தனும் எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். என்னங்க, சேட்டு கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லவுமா, இல்லையா? பணம் ஏற்பாடு பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா. மத்த பினான்சியர்கிட்டையும் பேசி கலெக்ட் பண்ணி தரதுக்கு டைம் ஆகுமா. நாளைக்கு வர சொல்லிருக்காரு. ஐயோ, நாளைக்கா? நாளைக்கு தானே அந்த கோபாலகிருஷ்ணனுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பரவாயில்ல, நாளைக்கே வாங்கி அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சரி மாமா, சேர்முதரை தப்பிச்சு போயிட்டானேன்னு நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. இப்பதான் அக்காட்ட சொல்லிட்டு இருந்தேன், அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறது என்னோட பொறுப்பு. நான் ஒன்னும் பயப்படல ரத்னம். பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு. நம்புறது ஒன்ன தவிர வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏன்பா ரத்னம், சும்மா வந்து வந்து நான் கண்டுபிடிச்சிடுறேன் வாயில சொல்றியே தவிர காரியத்துல ஒண்ணும் காணமே. எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.